Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோல நாம எப்படி ஒரு மெட்டா பிக்சல் கோட கிரியேட் பண்றது, அப்புறம் கிரியேட் பண்ண கோட எப்படி நம்மளுடைய வெப்சைட்ல இன்டகிரேட் பண்றது சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் இயர்லாம் நம்ம இதை ஃபேஸ்புக் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ரீசெண்ட் அப்டேட்ல இதை மெட்டா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா பிக்சல் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பேசிக்காக அந்த மெட்டா பிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் தான். ஸோ இது நம்மளுடைய ஹெடர் செக்ஷனுக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எப்படி ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடியோ இல்லைனா கூகுள் டேக் மேனேஜர் கோடியோ நம்ம ஹெடர் செக்ஷன்ல கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த மெட்டா பிக்சலையும் நம்ம நம்மளுடைய வெப்சைட்ல ஆட் பண்ண போறோம். ஸோ மெயினாக இந்த மெட்டா பிக்சலை நம்மளுடைய வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ணுறதுக்கான ரீசன் நம்மளுடைய ஃபேஸ்புக் கேம்பெயின்ஸ் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த மெட்டா பிக்சல் கோடை நீங்க அப்டேட் பண்ணி 1 or 2 மந்த்துக்கு அப்புறம் உங்களுடைய கேம்பெயினை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணி அதை ரைட் ஆடியன்ஸுக்கு மட்டும் ஷோ பண்ற மாதிரியான டார்கெட்ஸை நீங்க செட் பண்ண முடியும். ஸோ இதனால லெஸ் பட்ஜெட்ல ரைட் ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய ஆட்ஸை நீங்க ஷோ பண்ண முடியும். ஸோ மெயினாக இந்த மெட்டா பிக்சலை யூஸ் பண்ணி நம்மளால நம்மளோட வெப்சைட்ல நடக்கிற கன்வர்ஷன்ஸை ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மெட்டா டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மளுடைய கேம்பெயினை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த மெட்டா பிக்சலோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களால ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸை நீங்க பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆடியன்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஆட்ஸை ரன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுடைய வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனை பண்ணவங்க, எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சர்வீஸ்க்கு என்ரோல் ஆனவங்க, இல்லைனா உங்களுடைய சர்வீஸ் பேஜுக்கு வந்தவங்க, இல்லைனா ஆட் டு கார்ட், இல்லைனா உங்களுடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணவங்க, ஸோ இவங்களை மொத்தம் டார்கெட் பண்ணி நம்மளால ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்டா பிக்சலை யூஸ் பண்றதுனால இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் சிமிலர் ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ண முடியும். அதே மாதிரி லுக் லைக் ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல 1 by 1 பார்ப்போம். இப்போ எப்படி இந்த மெட்டா பிக்சல் கோட கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட மெட்டா பிசினஸ் சூட் அக்கௌண்ட்டுக்குள்ள போறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிம்பிளிஃபைட் e-learning.inல நான் இன்டிகிரேட் பண்ணியிருக்கிற ஒரு மெட்டா பிக்சலோட கிராப். இதுல யூசரோட ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு எத்தனை இருக்கு அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஓவராலா ஒரு லாஸ்ட் 28 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 3.8K பேஜ் வியூஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் கன்வர்ஷன் ட்ராக்கிங்கும் பண்ண முடியும். திரும்ப ஒரு பீஸ் ஆஃப் கோடை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அதை உங்களோட வெப்சைட்டில் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதையும் நம்ம எப்படின்னு பார்ப்போம். சரி வாங்க இப்போ மெட்டா பிக்சல் கோட ஜென்ரேட் பண்ணி வெப்சைட்ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ணுவோம். இதுக்கு உங்களுடைய மெட்டா பிசினஸ் சூட்டை லாகின் பண்ணி வச்சுக்காங்க. இங்க ஆல் டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ அட்வர்டைஸ்க்குள்ள ஈவென்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பிளஸ் ஐக்கான ஓவர் பண்ணாவே கனெக்ட் டேட்டா சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம இன்னைக்கு வெப்சைட் ஆக்டிவிட்டி தான் ட்ராக் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்து கனெக்ட் அப்படின்றத கொடுங்க. இங்க உங்களுடைய ஆடியன்ஸ்க்கான நேமை கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைட் ஜாப்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுடைய வெப்சைட்கான URL கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் simplifiedjobs.com அப்படின்றத கொடுத்துருக்கேன். அடுத்து செக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் டூ இட் மை செல்ஃப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மெட்டா பிக்சல் அண்ட் கன்வர்ஷன் API, ரெண்டாவது மெட்டா பிக்சல் ஒன்லி. ஸோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் APIல உங்களோட வெப்சைட் பிளஸ் சர்வரில் நடக்கிற எல்லா வெப் ஆக்டிவிட்டி பிளஸ் கஸ்டமர் ஆக்ஷனையும் API மூலிமா சர்வருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது மெட்டா பிக்சல் ஒன்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய வெப்சைட்டில் நடக்கிற ஆக்டிவிட்டி மட்டும் தான் ட்ராக் ஆகும். அதே மாதிரி லோடிங் எரர், அப்புறம் கனெக்டிவிட்டி இஷ்யூ, அப்புறம் ஆட் பிளாக்கோ, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை மட்டும் தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஸோ என்னோட கேஸ்க்கு வெப்சைட்டில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ணாவே போதும். ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ், அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மெட்டா பிக்சல் ஒன்லியே போதுமானது தான். ஸோ அதனால ரெண்டாவது சூஸ் பண்ணிக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்கே 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால இந்த மெட்டா பிக்சல் கோட நம்மளோட வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் மேனுவலா உங்களுடைய ஹெடர் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் கோட பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது WordPress இல்லைனா Shopify இந்த மாதிரியான கோட்லெஸ் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இன்டிகிரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நாம இன்னைக்கு மேனுவலாக தான் கோட நம்மளோட வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இன்ஸ்டால் கோட் மேனுவலி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல காப்பி கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ உங்களோட வெப்சைட் கோட் பேஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கோடை ஓப்பன் பண்ணிட்டு ஹெடர் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் இந்த மெட்டா கோட்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னோட ஹெட் முடியுது. ஸோ இந்த இடத்துல நான் என்னோட கோடை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மெட்டா ஆட் மேனேஜர்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கோடை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸ்லையும் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
அதுவே நீங்க WordPress இல்லைனா Shopify அதர் CMS வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ ஒரே டைம் ஹெடர் செக்ஷன்ல போட்டாவே போதும். எக்ஸாம்பிளுக்கு WordPressல ஒரு நியூ பிளகின் ஆட் பண்ணுங்க. அதாவது ஹெடர் ஃபுட்டர் கோட் மேனேஜர் அப்படின்ற ஒரு பிளகினை இன்ஸ்டால் பண்ணி நீங்க மெட்டாபிக்சல் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல HFCM அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆட் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்னிப்பெட் நேமை நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் மெட்டாபிக்சல் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து லொகேஷன் ஹெடர் அப்படின்றத கொடுங்க. டிஸ்பிளே URL சைட் வைட் அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல நம்மளுடைய கோடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ திரும்பவும் நம்மளுடைய ஆட் மேனேஜருக்குள்ளே போங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் அட்வான்ஸ் மேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஆல்ரெடி உங்ககிட்ட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெரிஃபை பண்ணி கன்வர்ஷனாக இதை மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ என்னோட கேஸ்க்கு இது தேவையில்லை. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து கோ டு பிக்சல் ஓவர்வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே டேட்டா ஃபெச் ஆக மினிமம் ஒரு 1 டே ஆச்சு எடுக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்புறம் எத்தனை ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி மெட்டாபிக்சல் கூட ஜென்ரேட் பண்ணுறது அப்புறம் அதை எப்படி வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.